ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற தூசெல்லாம் நல்லா வரும். ராகியில் வந்து எப்போவுமே அதிகமாக தூசு இருக்கும், அதனால் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதனால் நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி இல்லைனா சாப்பாடு செய்கிற அரிசி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். 6லேருந்து 8 மணி நேரம் ஊறி வரட்டும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து ஒரு தடவை ராகி தோசை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக திரும்பவும் இதே மாதிரி கேட்பாங்க குழந்தைங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல் நைட்டு அப்படியே விட்டுறலாங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பகுதியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலேயே நீங்கள் இட்லி கூட செய்யலாங்க, நல்லா வரும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்குறங்காட்டி ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசை ஊற்ற போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கல்லுப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரும். உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கல் நல்லா காஞ்சதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி எடுத்து நம்ம வந்து பரிமாறிக்கலாங்க. டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வெங்காய சட்னி இல்லைனா சாம்பார், தேங்காய் சட்னி, உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.